ஹாய், திஸ் இஸ் கேத்தனா. இந்த வீடியோவில் நம்ம கிளாடை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக நீங்கள் கிளாடை ஒரு எக்ஸ்டர்னல் கூகுள் சர்ச் மாதிரி யூஸ் பண்ண மாட்டீங்க. கிளாடுன்றது ஒரு ஏஐ டூல். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ChatGPT, Gemini, டீப் மைண்ட் அந்த மாதிரி ஒரு ஏஐ டூல். நான் ஏன் கிளாடை ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இருக்க 50% என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் வந்து ஏஐ வந்ததுனால போயிடுச்சு. அதே டைம் இது ஒரு ஃபீல்டு தானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்த் கேர்லேருந்து எல்லாத்துலேயுமே இது வந்து இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டாரியோன்றவர் வந்து ஆந்த்ரோபிக்கோட CEO. அவர் என்ன சொல்கிறாரு இதை பற்றி அப்படின்றத பார்க்கலாம். I think with the coding agents, like, I don't think people would say that learning on the job is what is preventing the coding agents from doing everything end to end. Like they keep getting better. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட்டுக்கு கோடிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் எண்ட் டு எண்ட் யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அட் த சேம் டைம் அது நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் அதோட அனலைசேஷனுக்கு இல்லை நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபீச்சர் கொண்டு வரதுக்கோ அது ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ we have engineers at Anthropic who don't write any code. And when I look at the productivity, to your previous question, we have folks who say this GPU kernel, this chip, I used to write it myself, I just have Claude do it. And so there's this enormous improvement in productivity. Okay. இப்போ அவரோட கம்பெனில என்ன சொல்றாருன்னா, நிறைய எல்லா எம்ப்ளாயிஸ்மே கிளாடை எண்ட் டு எண்ட் யூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் கோடிங்கே டச் பண்ணலை, இதுதான் CPU கர்னல், நான் அதை கிளாட் வச்சு பில்ட் பண்ணேன், நானும் பில்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட எம்ப்ளாயிஸ்மே சொல்கிறாங்க அப்படின்ற. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ரைட், நம்ம வந்து ஒரு இப்போ இருக்க எக்கனாமியில் நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கிளாட் இல்லை ஒரு ஏஐ டூல்ஸ் நம்ம எந்த அளவு ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் இந்த எக்கனாமியில் நம்ம சர்வைவ் ஆக முடியும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோஸில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாட்ஸோட மாடல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு Opus 4.7 இருக்குது. ஆக்சுவலாக அதில் 4.8 வந்திருக்கு இப்போது. Opus வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான எது யூசேஜ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து Opus யூஸ் பண்ணிக்கலாம். Sonnet வந்து நார்மல் எவ்ரிடே டாஸ்க்கு, மெயில் செக் பண்ணுறதில்ல, நார்மலாக நீங்கள் ஏதாவது பேசுகிறதுக்கு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹைக்குன்றது வந்து ரியலி ஃபாஸ்டஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வேணும், அதில் வந்து ரொம்ப ரிசர்ச் கண்டென்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹைக்கு யூஸ் பண்ணலாம். கீழே இருக்க அடாப்டிவ் திங்கிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 மாடலில் உங்களோட கொஸ்டின்ஸை பொறுத்து அதுவாக ரேண்டமாக சூஸ் ஆகணும். உங்களோட கொஸ்டின்ஸோட யூசேஜை பொறுத்து உங்களுக்கு அதுவாக சூஸ் ஆகும். செகண்ட் திங், கனெக்டர்ஸ். ஸோ இதில் இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, கிளாட் வந்து உங்களுக்கு பூம் ஆகுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா MCPயாக தான் இருந்தது. MCP அப்படின்றது என்னென்னா, இந்த ஏஐ டூல் உங்களோட சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸோட கனெக்ட் ஆகும், ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மூலமாகவும் கனெக்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு கனெக்டர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் கஸ்டமைஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌஸ் கனெக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் என்னென்ன எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க, இவங்களோட பார்ட்னர்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது. நோஷன்லேருந்து, கூகுள் ட்ரைவ்லேருந்து, கூகுள் கேலண்டர்ஸ், கேன்வாஸ் நிறையா இருக்குது. இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா, ஜிமெயில் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜிமெயில் எனேபிள் பண்ணுறேன். இப்போ என்னோட க்ரோம் போயிட்டு இப்போ மெயில் நம்ம செலக்ட் பண்ணுறோம், கண்டினியூஸ் கொடுத்துட்றோம். இப்போது எல்லா ப்ராசஸும் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாட் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் இதை எனேபிள் பண்ணியிருக்கு அப்படின்றத காட்டுது. நான் ரீட் ஒன்லியில் இந்தந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, நீட் அப்ரூவல், ரைட் பண்ணுறதுக்கோ டெலிட் பண்ணுறதுக்கோ இந்தந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு அப்ரூவல்ஸ் இது கேட்கும். அது நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த இடத்துல நீங்கள் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணுவோம். அகைன் சேட்டுக்கு போய்ட்டு நியூ சேட் ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் செக் த ரீசன் மேல் அண்ட் டெல் மீ த இம்பார்ட்டன்ட் ஒன் தட் ஐ நீட் டு ரிப்ளை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட மெயிலுக்கு போகுது, மெயில் த்ரெட்டுக்கு போகுது, அங்கே இருக்க மெயில் எல்லாம் லேபிள் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுது. இப்போ உங்களுக்கு இதில் என்னென்ன மெயிலுக்கு நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற மெசேஜ் எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுக்கு தான் நீங்கள் ரிப்ளை பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஓகே,
இப்போது இதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக நம்ம பண்ண போகிறோம். அது என்னென்னா, நான் இப்போ அதிலே ரைட் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு ஷெடியூல்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை பற்றியும் காட்ட போகிறேன். இப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, Claudeல கோவர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ கோவர்க்குன்றது உங்களோட நேம் படி தான் உங்களோட சேர்ந்து இது ஒர்க் பண்ணுற மாதிரி. இது உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியா பண்ணுறது, அழகாக உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஒரு 1000 மெயில் நீங்கள் ரீட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா, கோவர்க் என்ன பண்ணுன்னா ஒரு பேரலாக ஒரு 10 ஒர்க்கரை ரன் பண்ணி அதில் 100 மெயிலாக ஒரே நேரத்தில் ரீட் பண்ணணும். நான் இப்போ இதில் மெசேஜ் போடுறேன். என்ன பண்ணுறேன்னா, செக் த ரீசன்ட் மெயில், லீவ் த மெயில் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஐ நீட் டு ரிப்ளை, ரிமைனிங் மெயில் மார்க் இட் ஆஸ் அ ரீட், ஷெடியூல் திஸ் இன் டாஸ்க் இன் மார்னிங் 10:30 டெய்லி. ஸோ இப்போது லேபிள் போய் அன்ரீடரில் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் எடுக்க சொல்கிறேன். எடுத்துகிட்டு அது எது இம்பார்ட்டண்ட்டாக நான் பண்ணணும், மெயில் ரிப்ளை பண்ணணுமோ அதை விட்டுட்டு மீதி இருக்க மெயில் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிடு. ஸோ ரீட் பண்ணிட்டா நான் அதை போய் பார்க்க தேவையில்லை. ஓகே, எது ரிப்ளை கொடுக்கணுமோ அது எனக்கு டார்க்கண்டாக காட்டும். ஸோ இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10:30க்கு ரன் ஆயிரும். இப்போ நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்டில் இது ஜிமெயிலோட கனெக்ட் ஆகிருக்கு. அது உங்களுக்கு ரைட் சைடில் காட்டுது. அந்த ப்ராக்ரஸ், அந்த ஸ்டெப்ஸை என்னென்னலாம் பிளான் போட்டிருக்கான் அதுவும் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் காட்டுது. ஒன்று ஒன்றா முடிக்க அது உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட்டாக ஆகும். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஷெடியூலுக்கு அப்ரூவல் கேட்குது. நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே கோவர்க்கில் ஷெடியூல்டுன்னு ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டெய்லி மெயில் ட்ரைஜி இஸ் கிரியேட்டட். இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே கொடுத்துருக்கிறது நம்ம படிக்கணும். ஷெடியூல்டு டாஸ்க் ஒன்லி ரன் வைல் கம்ப்யூட்டர் இஸ் அவேக். ஸோ உங்கள் பிசி ஆனில் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, Claude கோடில் ரொட்டீன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போவோம். இப்போ ரொட்டீன் போகும்போது உங்களோட ஃபைல் ஆக்ஷன் எனக்கு சப்போர்ட் கேட்குது. நான் அதை கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரொட்டீன் நான் க்ரியேட் பண்ணுறேன். சேம் ஷெடியூலுக்கு பதில் ரொட்டீன் நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். சேம் மெசேஜ் போட்டு இப்போ நமக்கு ஆல்வேஸ் கொடுக்கணும். நான் ஒன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் அது கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது இது உங்களுக்கு டெய்லி 10:30 AM ட்ரிகர் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காகவே ஜிமெயிலை கனெக்ட் பண்ணி இப்போ ட்ரிகர் பண்ணி இது உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு திங் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணப்போ நிறைய இடத்துல Claude உங்ககிட்ட ஆல்வேஸ் அலோ ஒன்ஸுன்றது வந்து அலோ அப்ரூவல் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, செட்டிங் போயிட்டு ஜென்ரல் இருக்கும், லாஸ்ட்டில் இருக்க ஜென்ரல், நீங்கள் டெஸ்க்டாப் ஆப்பில் இருக்க ஜென்ரலுக்கு போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் யூஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அலோ அப்ரூவல் கேட்காது. ஃபஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணி இதில் என்ன இருக்குன்றதை படிப்போம். Claude will take the screenshot of your screen and control your mouse and keyboard. You will approve each app but not confirm each step Claude perform. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கம்ப்யூட்டர் உங்களுக்கு Claude எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குது, உங்களோட மவுஸை ஃபுல் கண்ட்ரோல் எடுக்குது, கீபோர்டை ஃபுல் கண்ட்ரோல் எடுக்குது. எந்த ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அப்ரூவல் மட்டும் தான் உங்கள்கிட்ட கேட்குமே தவிர ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அலோ ஆக்சஸ் உங்கள்கிட்ட கேட்காது. ஸோ இதில் இருக்க விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுச்சு அப்படின்னா சில இடத்துல உங்களால் அன்டன் பண்ண முடியாது. மெயில் அனுப்பிட்டால் உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. அப்புறம் இதில் உங்களுக்கு அப்ரூவல் கேட்கல அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் நீங்கள் அதர் ஆப்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கிறணும். அப்புறம் இந்த வெப்சைட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் மேல்ஷியஸ் கண்டெக்ட் இருந்தால் இதை அந்த Claude மிஸ்டைரக்ட் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் சென்சிட்டிவான கண்டென்ட் எதுவுமே இந்த சிஸ்டமில் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. நீங்கள் அதிகமாக Claude யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைம். பட் மேக் ஷோர் டு ரிமெம்பர் திஸ். அண்ட் அனதர் ஒன் திங் பார்த்திங்கன்னா, அந்த சிஸ்டம் கீ அவேக்கில் இருந்தால் மட்டும்தான் Claude ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான ஃபீச்சர் உங்களுக்கு எனேபிள் பண்ணுறதுக்கான பட்டனும் இதே செக்ஷன்ஸில் இருக்கும், இந்த ஜென்ரலில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் பார்க்க போகிறோம். அதுதான் Claude Chrome எக்ஸ்டென்ஷன்.
இது க்ரோம் எக்ஸ்டென்ஷனாக வர்றதுனால உங்களோட ஃபுல் டேபையோட கண்ட்ரோல் எடுத்துரும். இப்போது என்னோட இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸில் போய்ட்டு Claude நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்டென்ஷன் பட்டன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைட் பேனலில் வந்து உங்களுக்கு Claude ஓப்பன் ஆகிரும். இப்போ இந்த ஒரு டேபோட ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு அதை எடுத்துருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் இங்கே இருக்க மெசேஜஸ்லாம் படித்து எனக்கு ரிப்ளை பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி என்ன மெசேஜ் அப்படின்றத படிச்சிருது. படிச்சுட்டு என்கிட்ட கேட்குது, நீங்கள் இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எஸ் ஆஸ்க், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்குறேன். அப்புறம் ஒரு அப்ரூவ் பிளான் போட்டுட்டு உங்களுக்கு அப்ரூவ் கேட்கும். இப்போது உங்களுக்கு அந்த மெசேஜை டிராஃப்ட் பண்ணிவிட்டு எனக்கு இது சென்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சென்ட் அப்படின்னு நான் ரிப்ளை போடுறேன். இப்போ என்ன பண்ணுன்னா, அதுவே உங்களுக்கு மவுஸை கிளிக் பண்ணி 2 பேருக்கும் மெசேஜ் அனுப்பிடுது. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு ஃபார்ம் ட்ரிகர் ஆகுது. இதுக்கு ஆன்சர் பண்ணாமல் என்ன பண்ணிடுது, நோ ஷேர்னு கொடுத்துருது. இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் உங்களால் அட்டெண்ட் பண்ண முடியாது. இப்போ நான் திரும்பி இந்த ஃபார்மை ஓப்பன் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக நான் Claude யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து பீட்டா வெர்ஷனில் இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கணும். பீட்டா வெர்ஷன் மீன்ஸ் இந்த ஆப் இந்த ஃபீச்சர் வந்து டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது, யூசர் டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு திங் என்னென்னா ஸ்கில். ஸோ ஸ்கில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு திங் என்னென்னா ஸ்கில்ன்றது வந்து ஒரு ரிப்பீட்டேட்டிவான டாஸ்க். அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்கில்லில் போட்டு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்குமெண்ட் க்ரியேஷன், ரிப்போர்ட் டாக்குமெண்ட் க்ரியேஷன் மீன்ஸ் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி கண்டென்ட் இல்லை சொல்லலை, உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்குது, அது டாக் ஃபைலாக மாற்றணும். உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்குது, அது PDF ஃபைலாக மாற்றணும், ஒரு எக்ஸெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க். இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்கில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கில் உங்களுக்கு வந்து நீங்களாகவும் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கான நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்கில் க்ரியேட் ஆகும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கோவர்க்கில் வந்து இப்போது ஹெல்ப் மீ டு சூஸ் அ பாட் ஃபார் இன்வெஸ்டிங் டு டூ த கரண்ட் மார்க்கெட் ரிசர்ச், அதை நான் மாற்றி போட்டுட்டேன். அண்ட் கிவ் மீ அ ரிப்போர்ட். இப்போது இதை அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குது. Claudeோட வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இது. நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகே சொல்லாது, இதுக்கு பதில் சொல்லாது. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, இது எதுக்காக நான் கேட்குறேன், ஜென்ரேட் இன்கம்காக போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசோன், ஒரு 2 years போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து மாட்ரேட்டில் நம்ம வச்சுக்குவோம். ஸோ இப்போ இன்றைக்கி இது ரிசர்ச் பண்ணி எல்லா வெப்சைட்லேருந்தும் ரிசர்ச் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, டாக் எக்ஸு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் ஸ்கில். அதுதான் வந்து இப்போ இந்த டாக் எக்ஸ் என்ற ஒரு ஸ்கில் எப்படி உங்களுக்கு க்ரியேட் ஆச்சு, இந்த ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு திங், உங்களுக்கு அந்த டாக் எக்ஸ் என்ன பண்ணுது அதுவும் சேர்ந்து உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டை இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ரிசர்ச் தான் பண்ணது, கண்டென்ட் இதுக்கிட்ட தான் இருக்குது. அந்த கண்டென்ட் நாங்கள் டாக் எக்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு டாக் எக்ஸ் ஃபைல் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ரிப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கு. நம்ம இதை இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கண்டென்ட் மட்டும் நம்ம படிச்சுட்டு ஒரு ப்ராண்டை நம்மளுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிகேட். ஆர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்மால் பாட் வில் பில்ட் வித் ஆர்டிஃபிகேட். நீங்கள் என்ன வேணால் பில்ட் பண்ணலாங்க. ஆனால் உங்களோட சேட் ஹிஸ்ட்ரிஸை விட்டு இது தனியாக இருக்கும். ஓகேவா, இப்போது உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணலாம், வெப்சைட்டு, ப்ரொடக்டிவிட்டி டூல், என்ன வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எது வேணால் க்ரியேட் பண்ணலாம். இதுதான் அப்படின்னு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு திங் டிஸ்பேட்ச் அப்படின்றது என்னென்னா, இப்போ உங்கள் சிஸ்டம் வந்து ஆனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த சிஸ்டமை வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, இப்போ ஸ்லாகில் வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஸ்லாக் ஃபோனில் இல்லை. அப்போ நீங்கள் வந்து Claudeக்கு மெசேஜ் பண்ணி Claude வந்து இங்கேருந்து உங்கள் ஸ்லாகை கனெக்ட் பண்ணி அதை மெசேஜ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தோட ரிப்போர்ட். ஓகே,
லாஸ்ட் மந்தோட லீடிங் ஜென்ஐ டூல் அப்படின்றது என்ன அதை பற்றின ரிப்போர்ட் தான் இது. இப்போ நீங்கள் ChatGPT பார்த்தீங்கன்னா -3.84 ஆயிருக்கு. அண்ட் ஜெமினி உங்களுக்கு 6.38 யூசேஜ் அதிகமாக இருக்குது. உங்களை எல்லாத்தையுமே பீட் பண்ணி Claude தான் வந்து டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் நிறையா சொல்லலாம், ஆனால் அந்த வீடியோ அதை பற்றினது இல்லை. ஆனால் இப்போ இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு 6 months ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏஐ டூல்ஸ்லாம் வந்து ஷிஃப்ட் ஆகிறது நம்ம வந்து பார்க்குறோம். இந்த லாஸ்ட்டு 6 months பார்த்தோன்னா அந்த Claudeன்றது தான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு. இப்போது நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு வைங்க, இல்லை வேறு ஏதாவது இதில் இருக்க ஏஐ டூல் நீங்கள் வந்து டெய்லி யூசேஜுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் Claude மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கவலை இருக்கும். நான் இது வரைக்கும் என்னோடய ஏஐ டூலை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் Claude நான் ட்ரெயின் பண்ணுவேன் முதல்ல இருந்து அப்படின்னு. அது கவலை தேவையில்லை. அதுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு ஃபீச்சர் இருக்குது. உங்களோட யூசர் ஐடி போய்ட்டு செட்டிங் போனீங்கன்னா அங்கே வந்து கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டார்ட் இம்போர்ட் பட்டன் இருக்கிறது பார்க்கலாம். நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பாருங்கள், காப்பி திஸ் ப்ராம்ப்ட் இன்டு அ சாட் வித் யுவர் அதர் ஏஐ ப்ரொவைடர். இப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வேறு என்ன ஏஐ டூல் இதை ப்ரீவியஸாக யூஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துல இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் ChatGPT யூஸ் பண்ணேன். ஸோ ChatGPT போகிறேன். ஆனால் நான் இதில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். அது என்னென்னா, என்னோடய ப்ரீவியஸ் மெமரி ரெஃபரன்ஸை நான் வந்து டிசேபிள் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களால் காப்பி பண்ண முடியும். பர்சனலைஸில் போய்ட்டு ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மெமரியில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் சேவ்டு மெமரிஸ் அண்ட் சேட் மெமரி இது ரெண்டுத்தையுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மெசேஜை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போது ChatGPT உங்களோட பற்றின கண்டென்ட் அதுக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு அது ரிப்ளை பண்ணிடுச்சு. நீங்கள் இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு Claudeல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா see what Claude learned about me. ஓகே, ஸோ நான் இப்போ அது கேட்டேன்னா உங்களுக்கு இங்கே சேட்டில் வந்துருச்சு. அதுவும் உங்களுக்கு சம்மரி கொடுக்குது பாருங்கள். ஜஸ்ட் நான் என்ன பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே எனக்கு கொடுத்துருச்சு. Finally, there's an angel on your shoulder that's telling you how to live your life in the best way that you can live. So இந்த கிளிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஷோல்டரில் ஏஞ்சல் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செய்ய முடியும். அதோட பெஸ்ட்டு வெர்ஷனும் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் சொல்கிறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட்டரே இல்லை, ஆனால் ஒரு நாவல் எழுதணும்னு நினைக்கிறீங்களா, உங்களால் முடியும். நீங்கள் இது வரைக்கும் கோடிங்கே பண்ணதில்லை, உங்களோட பிஸ்னஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணணும், உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து Claude வச்சு சூப்பராக பில்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து பெஸ்ட்டாக ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நினச்சதை செய்ய முடியும். Have a nice day guys. Happy coding. Thanks for watching.